கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. இதோட நீ செத்துடுறீ. ஒரு சின்ன அடி கூட தாங்கிக்க மாட்டா. அவளுக்கு இப்படி அழாதீங்க, கலை பொழிச்சிருவா. ஐயோ, கலை, கலைக்கு என்னாச்சு? கலை, நீ கலைக்கு என்னாச்சு? முத்து மாமா, என்ன மாமா கலைக்கு இப்படி ஆயிடுச்சு மாமா? இது எப்படி மாமா பொறுத்துக்க முடியும்? மனசு கேட்க மாட்டேங்குது. கலை வர சொல்லுங்க முத்து மாமா. வெண்ணிலா, கலை நல்லபடியா குணமாகி வந்துருவா. வெண்ணிலா, அந்த கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஸ்வேதா, நான் இப்ப உங்க கண் கட்ட அவுக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க வேகமா கண்ணை திறக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா கண்ணை திறக்கணும். கண்ணுல கட்டு போட்டிருந்ததுனால கண்ணு கூசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்க டாக்டர். சிஸ்டர், கட்டை ரிமூவ் பண்ணுங்க. மெதுவா. சரிங்க டாக்டர். எஸ், எனக்கு கண்ணு தெரியுது. காட் கிரேஸ். நல்லா தெரியுது டாக்டர். மாமா, எனக்கு கண்ணு தெரியுது மாமா. ஐயோ கடவுளே, நான் கும்பிடுற சாமி தான் காப்பாத்திருக்கு. என் பொண்ணுக்கு கண் பார்வை நல்லபடியா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்வேதா. இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த கடவுள் நம்மள ஏமாத்தல. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்வேதா. உன் கண்ணு போனதுல இருந்தே என்னால கண்ணை மூடி தூங்க முடியலம்மா. இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்குவேன். பார்வை போனதுல இருந்து ஸ்வேதா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாப்பா. இந்த கண் பார்வை இல்லாம நான் மாமாவை எப்படி கட்டிக்கிறது? மாமாவுக்கு என்ன மாதிரி ஒரு ஆளு எப்படி தகுதியா இருக்க முடியும்னு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா கடவுள் நல்ல நேரமா பார்த்து கண்ணை திறந்துட்டாரு. இனிமே கல்யாணம் நடக்க எந்த தடையும் இல்ல, இல்லையா ஸ்வேதா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. ஸ்வேதாக்கு கண் பார்வை வரும்னு நான் முழுசா நம்பினேன். நான் நம்பின மாதிரி நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி. ஸ்வேதா,
இனிமேல் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமேல் நீ கண்ணை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது, புரியுதா? ஸ்வேதா, கொஞ்ச நாளைக்கு கண்ணுக்கு நீங்க முழுமையா ரெஸ்ட் கொடுக்கணும். டிவி பாக்குறது, புத்தகம் படிக்கிறது, மொபைல் பாக்குறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பண்ண வேண்டாம். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. ஜூஸ், சூப் எல்லாம் நிறைய குடிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so much டாக்டர். God bless you. மாமா, எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. உடனடியா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நன்றி சொல்லணும் போல இருக்கு. கண்டிப்பா போலாம். ஃபர்ஸ்ட் நல்லா ரெஸ்ட் எடுப்பியா, அதுக்கப்புறம் மாமாவே உன்னை கூட்டு போவேனா. குழந்தை மாதிரி எவ்வளவு சந்தோஷப்படுற பாருங்களேன். சித்தி, ஒரு நிமிஷம் வாயேன். இதோ வரப்பா, நீ இரு ஸ்வேதா. சித்தி, ஸ்வேதா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாத்தியா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சித்தி. இந்த மாதிரி நேரத்துல வந்து அதிர்ச்சியான விஷயம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். காலைக்கு அடிபட்டு அவ சீரியஸா இருக்கிற விஷயம் இப்ப சொல்ல வேணாம் சித்தி. பாவம் தெரிஞ்சதுன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுவா சித்தி. புரியுதுப்பா, எப்படியாவது நான் சொல்லாம மறைச்சிடுறேன் முத்தரசு. சித்தி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நம்ம குடும்பத்துல இருக்கிற எங்க ஒவ்வொருத்தர் மேலையும் எவ்வளவு அக்கறை வச்சிருக்க. உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் மட்டும் இல்ல, ஸ்வேதாவும் ரொம்ப கொடுத்து வச்சவ. நீ அவளை கண் கலங்காம பாத்துக்குவேங்கிறது நீ அவளை பத்தி பேசுறதுலயே புரியுதுப்பா. சரி சித்தி, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸ்வேதா, கலை என்ன கதியில இருக்கா தெரியுமா? அங்க ஐசியூல கிழிஞ்ச நாரா கிடக்கு. உயிர் பொழைக்கிறதே சந்தேகம்னு டாக்டர் சொன்னாரு. குத்துயிரும் கொலை உயிருமா இருக்கிற அவளை மட்டும் நீ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவ. அதே கதிதான் அந்த மீனாட்சிக்கும். என்ன ஒண்ணு, மீனாட்சி போய் சேர்ந்துட்டா, இவ இன்னும் போகல, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு. இனிமே எனக்கு எதிரிங்களே கிடையாது. அடுத்து நடக்க வேண்டிய ஒரே நல்ல விஷயம் என் கல்யாணம் மட்டும்தான். இவங்க முடிவுல அது தொடங்க போதத்த. என் பேட்டி இந்த நிலைமையில என்னால கண் கொண்டு பார்க்கவே முடியல. அவளுக்கு பதிலா நான் போய் சேர்ந்திருக்க கூடாதா? பெரியமா, வருத்தப்படாதீங்க பெரியமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. விபத்துங்கிறது நம்ம எதிர்பார்க்காம நம்மள மீறி நடக்கிற ஒரு விஷயம். நம்ம என்ன பெரியமா பண்ண முடியும்? கலைக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் இருக்கேன்ல. எவ்வளவு பெரிய டாக்டர் வேணாலும், எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் வேணாலும் நான் கூட்டிட்டு வரேன். அவ சரியாயிடுவா பெரியமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. டாக்டர், கலையை நாங்க கம்ப்ளீட்டா செக் பண்ணியாச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்க தலையில மிகப்பெரிய காயம் உண்டாயிருக்கு. அந்த காயத்துல உண்டான அதிர்ச்சினால மூளைக்கு போற நுண்ணிய நரம்புகள் பாதிக்கப்பட்டதுனால இப்போதைக்கு அவங்க உடம்புல எந்த விதமான அசைவுகளும் இருக்காது. அவளை
பொதுவாவே ஏன் உடம்புல தீப்பட்டா கூட வலிக்காது. உடம்புல இருக்க ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ங்கிறதும் மூளையோட சம்பந்தப்பட்டதுதான். அதனால நீங்க கலைய கவனமா பாத்துக்கோங்க. ப்ளீஸ் அமைதியா இருங்க. இப்போதைக்கு ஆபரேஷன் உடனே பண்றதுக்கான பாசிபிள் இல்ல. இவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்க மும்பைக்கு அனுப்பியிருக்கோம். டாக்டர் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். பணத்தை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க மும்பைல டாக்டர்ஸ் யாராவது வரவீங்க டாக்டர். அது எவ்வளவு நாள் நான் பாத்துக்கிறேன் டாக்டர். யார வேணாலும் எங்க இருந்தாலும் வரவீங்க டாக்டர். அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. கலை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் டாக்டர். ப்ளீஸ் அவளை எப்படி காப்பாத்துங்க டாக்டர். நான் பணத்தை எதிர்பார்த்து உங்ககிட்ட பேசல சார். மும்பைல இருந்து டாக்டர்ஸ் வந்தா கூட நாங்க என்ன சொல்றோமோ அதேதான் அவங்களும் சொல்லுவாங்க. அவங்களோட காயம் ரெக்கவரியாக குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படும். அதுக்காக தான் நாங்க சொல்றோம். குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போனா நல்ல அட்மாஸ்பியர் உண்டாகும்னா நீங்க தாராளமா வீட்டுக்கு கூட்டு போய் கூட பாத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க இருந்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போறதா நல்லது. இங்க இருந்தா 4 சுவர் இருக்க ஒரே ரூம்ல மெடிசன் டேப்லெட்ஸ்னு ஒரு மாதிரி சலிப்பை உண்டாக்கிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவங்களால பேசதான் முடியல. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னு உணர முடியும். அடிக்கடி நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா மூளை நரம்புகள் தூண்டப்பட்டு அவங்க சீக்கிரமா பேச வாய்ப்பு இருக்கு. ஐயோ, நான் பேசுறேன் டாக்டர், நான் பேசுறேன். கலை நான் பேசினா கேப்பா. நான் பேசுறேன். எந்திரிச்சு உட்காருவா டாக்டர். அவ நல்லாயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு டாக்டர். வெண்ணிலா, முதல் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? இவங்க சொன்ன இந்த மாதிரி வார்த்தைகள் தான் பேஷண்ட்டுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இப்படித்தான் பேஷண்ட் கூட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னவோ அது நிறைய பேசணும். அவங்களால முடியுதோ இல்லையோ அவங்களுக்கு வாழணுங்கிற ஆசைய நாம ஏற்படுத்தி கொடுத்தாதான் சீக்கிரமா கியூர் ஆயிடுங்கிற நம்பிக்கை வரும். அவங்களுக்கு வாழணுங்கிற உணர்வு தோணும் போது மூளை செயல்பட ஆரம்பிக்கும். அது உங்க எல்லார் கையில இருந்தா இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச சின்ன பூவை பத்தி பேசினா கூட அந்த வாசனைய அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்க முழு நம்பிக்கையோட கடவுளை வேண்டிக்குங்க. உங்க எல்லாரோட பிரார்த்தனையும் நிச்சயமா அவங்களை குணமாக்கிடும். சித்தி, டாக்டர் என்ன சொன்னான்னு கேட்டியா? கேட்டம்பா. நாம நர்ஸ உதவிக்கு வச்சுக்கிட்டு கலைய வீட்டுல வச்சு பாத்துக்கலாம்பா. முத்து மாமா, நான் பாத்துக்கிறேன். கலைய 24 மணி நேரமும் கூடவே இருந்து நானே பாத்துக்கிறேன் மாமா. தயவு செஞ்சு கலைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நர்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம் முத்து மாமா, நானே நல்லா பாத்துக்கிறேன். சரிடா, ஆனா வெளியில இது ரொம்ப பெரிய விஷயம். உன்னால முடியுமா? நான் கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறேன் முத்து மாமா. கலைய சரியாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன் முத்து மாமா. கண்டிப்பா அவ சரியாயிடுவா. சரிடா, சரி. கலைய வீட்டு கூட்டு போயிடலாம். நீயே பாத்துக்கோ. மிஸ்டர் மருது, வாங்க மேடம், உட்காருங்க. ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன என்கொயரிக்காக தான் வந்தேன். வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் கூப்பிட முடியுமா?
ஆ வர சொல்றேன். அம்மா அண்ணே வாங்க இன்ஸ்பெக்டர். ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஹலோ மேடம். ஹலோ. கலை விபத்து சம்பந்தமான என்கொயரிக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆக்சிடென்ட் பண்ண ஆளுங்களை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஆனா அந்த வண்டி ஏதோ வெளியூர் ரெஜிஸ்ட்ரேஷன் போல இருக்கு. நம்பர் பிளேட் கூட மாத்திட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. யாரு என்னங்கறத தேடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எல்லா ஊர்களையும் விடாம தேடிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல தொடர்புடைய ஆட்கள் யாருமே இது வரைக்கும் சிக்கல. அதனாலதான் ஒரு ஃபார்மல் என்கொயரி பண்ணலான்னு வந்தேன். இப்போ நம்ம வீட்ல என்கொயரி பண்றதுக்கு என்ன இருக்கு இன்ஸ்பெக்டர்? அதுக்கு இல்ல, வீட்ல கலைக்கு யார் கூடயும் எந்த பிரச்சனையும் இல்லையே. புரியல. இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல இன்ஸ்பெக்டர். அதாவது வீட்டுக்குள்ள கலைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது தகராறோ இல்ல மாமியார் மருமக பிரச்சனையோ ஏதாவது இருந்துச்சா? என்ன பேசுறீங்க இன்ஸ்பெக்டர்? எங்க வீட்டு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நாங்களே வருத்தத்துல இருக்கோம். நீங்க என்னடா எங்க வீட்டுல இருக்கவங்களே சந்தேகப்பட்டு இருக்கீங்க? இது ரொம்ப தப்பா இருக்கு இன்ஸ்பெக்டர். சாரி, இது முறை கிடையாது. அப்படி இல்ல சார். ஒரு கேஸ எல்லா ஆங்கிள்லயும் விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை. அதுக்காக நீங்க கோவப்படாதீங்க. என்ன ஒரே பிரச்சனைனா, கலைக்கு நினைவு திரும்பிட்டா என்ன நடந்துச்சுன்னு அவங்க கிட்டே விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம். அவங்க எதுக்கு அங்க வந்தாங்க, அவங்கள யாரு துரத்துனாங்கன்னு ஒண்ணு விடாம கேட்டுறலாம். ஆனா எதுவும் பேசுற மாதிரி சூழ்நிலையில அவங்க இல்ல. எனக்கு என்னவோ அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணி வந்து ஒரு விஷயத்த சொல்ல விடாம தடுத்திருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது இன்ஸ்பெக்டர். கலை ரொம்ப நல்லவன். அவ எல்லார்கிட்டயும் ரொம்ப தன்மையா பழகுவா. அவளுக்கு போய் யார் எதிரிங்க இருக்க போறாங்க? அவ மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணது கிடையாது. அவ எல்லாருக்கும் ஹெல்ப் தான் பண்ணுவா. நாங்களே எங்க வீட்டுல யாருக்காவது மாத்தி மாத்தி ஏதோ ஒரு கெடுதல் நடந்துட்டு இருக்குங்கிற மனவேதனையில இருக்கோம். எங்க நிலைமைய சரியா புரிஞ்சுக்காம நீங்களும் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா எப்படி இன்ஸ்பெக்டர்? கலைய ஆக்சிடென்ட் பண்ணவங்களை புடிச்சிட்டு வந்து கலைக்கு ஏன் இப்படி எல்லாம் ஆச்சுன்னு காரணம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க எங்க வீட்டுல உள்ளவங்களையே சந்தேகப்பட்டு தேடிட்டு வந்த மாதிரி பேசுறீங்களே. இல்ல இல்ல, அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க. ஒரு கேஸ்ல டவுட்னு வந்துட்டா நாங்க எல்லார்கிட்டே விசாரிச்சுதான் ஆகணும். அதுவும் இது கொலை முயற்சி மாதிரிதான் தெரியுது. அதனாலதான் நான் போதும் இன்ஸ்பெக்டர். நாங்க ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கோம். நீங்க என்கொயரி பண்ற அதை பண்றேன்னு சொல்லிட்டு மேலும் மேலும் எங்களை நோகடிக்காதீங்க. உண்மையிலே கலையை யாரும் ஆக்சிடென்ட் பண்ணாலும் அவங்கள போய் கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு ஓகே முத்தரசன், நான் கிளம்புறேன். என்னடா அது? ஆளுங்களை சொத்தை அனுப்பி வச்சிருக்க. நீ என்ன வேலைய சொன்னாலும் அறகுறையாவே செய்யறாங்க. இல்லம்மா, ஒரே தூக்கில தூக்கணும்னு அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்புனேன். அவனுங்களும் எல்லா வேலையும் கச்சிதமா முடிஞ்சிச்சுன்னா என்கிட்ட வந்து சொன்னானுங்க. ஆனா எல்லாத்தையும் மீறி குத்து உயிரும் கொலை உயிரமா கலந்து உயிரை வாங்குறான். அவளை ஏதாவது பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணி ஆகணும். அவளுக்கு நினைவு திரும்புறதுக்கு முன்னாடியே அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடணும். அதுக்கு நீதான் பொறுப்பு. கலை மட்டும் கண்ணு முழிச்சிட்டானா நம்மளை பத்தி பல விஷயங்கள் வெளியில வந்துடும். அதனால இந்த வாட்டியாவது எந்த தப்பு நடக்காம பாத்துக்க.
விஷயத்தை முடிச்சிடு. போ, ஏதாவது பண்ணு. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க.